ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். எங்கேயும் காதல் எப்போதும் காதல் அப்படின்ற சீரீஸோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டீமன் வேர்ல்டோட பிரின்சஸ் அங்கே வந்து ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே பெல்லுக்குள்ளே இருக்க நம்மளுடைய டீமன் லாடை கட்டுறாங்க. அவருக்கு வந்து அப்போ தான் முழிப்பு வருது. அவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. அதே இங்கே வந்து ஹெவன்லி பேலஸில் கட்டுறாங்க. தேர்ட் பிரின்ஸ் வந்துட்டு நம்மளுடைய ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, ஏயா நான் உனக்கு ஒரு உதவி கேட்பேன், நீங்கள் அதுக்கு செய்வியா அப்படின்றாங்க. என்ன உதவி அப்படின்னா, எங்கள் அண்ணா அவளை ரொம்ப விரும்புகிறாங்க போல், அவங்கள விட்டுட்டு அவங்க இருக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு நீ வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னா இப்படி திரும்பி பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. என்னதுடா உடனே சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, ஆமாம் என் பக்கத்தில் படுக்கிற பொண்ணு எந்த வயசில் இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன அப்படின்னு. அவன் ஒன்று 900 உன்னை விட 90,000 வருஷம் மூத்தவடா அப்படின்னா, பரவாயில்ல இருந்துட்டு போகுது, என் பக்கத்தில் படுக்கிற பொண்ணுக்கு எந்த வயசாக இருந்தா என்ன, யாராக இருந்தா என்ன அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. அமைதியாக விட்டுடுறாங்க. அதே இங்கே பார்த்தீங்கன்னா பேலஸ்க்கு வந்துட்டாங்க. நம்ம ஜியானும் அவங்களோட ஹீரோயினோட அப்பாவும் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த கல்யாணம் தேவையில்லை, இந்த மாதிரி இத்தனை நாள் ஆகிடுச்சு, அதுவும் இல்லாமல் உங்கள் பையன் வேறு இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டார், அதனால் நீங்கள் எங்கள் பொண்ணை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹெவன்லி பேலஸில் இருக்கிற லாடு வந்துட்டு சொல்கிறாரு, ஐயோ அப்படியெல்லாம் சொல்லிடுறீங்க, நம்மலாம் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக தானே இதெல்லாம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்மளுடைய ஹெவன்லி பிரின்ஸ் வந்துடுறாரு. அதான் நம்ம ஹீரோ வராரு. அவரை பார்த்துட்டு ஜியானுக்கு வந்து அப்படியே ஒரு ஷாக்கு, நீ வந்து மோய்வானுக்கு சொந்தக்காரராப்பா அப்படின்றாங்க. இல்லை அது என் பேரன், மோய்வானுக்கு இவனுக்கு வித்தியாசத்தை காட்டணுன்றதுக்காக தான் இவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாலிசியை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான், ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் கரெக்டாக நம்மளோட செகண்ட் பிரின்ஸ் வந்துட்டு அந்த ப்ளூ ஸ்னேக்கை கூப்பிட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. இதை பார்த்த தீச்சுன் வந்து செம்ம மூவு, சரி நம்ம அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த உள்ள பேலஸ்குள்ளே வராமல் அப்படியே திரும்பி போயிடுறாரு. அதே மாதிரி இவர் செகண்ட் பிரின்ஸ் வந்து பேலஸ்குள்ளே ஸ்னேக்கை கூப்பிட்டு உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்தோடனே தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. வாழலாம் முடியாது, நீ செத்து தான் போகணும், நான் அவளை கொல்ல போகிறேன் அப்படின்னா, அவளை கொண்டிங்கன்னா நானும் செத்துருவேன், சரி அப்படின்ட்டாரு. உடனே ஒரு வாள் எடுத்து அப்படியே அந்த ஸ்னேக்கை கொல்ல வரும்போது ஜியான் நிறுத்திட்டுறாரு. இல்லை அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது தேர்ட் பிரின்ஸ்னுட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த இதை கேன்சல் பண்ணிடலான்னே ஹெவன்லி பேலஸ் ஹெவன்லி லாடுக்கு கோவம் வந்துடுது. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை அப்போ நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுங்க, இவங்களோட கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஹீரோவோட வந்து நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவை பார்த்து உனக்கு ஓகேவாப்பா அப்படின்னா அவரும் சரின்றாரு. ஜியானும் அப்புறம் ஹீரோயினோட அப்பாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வந்து நம்மளுடைய சூஜினுக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ வந்துட்டு இனிமேல் நீ வந்து எனக்கு செகண்ட் பிரின்ஸ் கிடையாது, நீ வந்து நார்த் சீயோட லாடு அவ்வளோதான் அப்படின்றாங்க, வாட்டர் லாடு அப்படின்றாங்க. அவரும் ஓகே எங்களை உயிரோடு விட்டதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக்கை கூப்பிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. எல்லோரும் கலைஞ்சு போயிடுறாங்க. அந்த சமயத்தில் சூஜின் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட ரூமில் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்காங்க. சூஜின் அழுவுறதை பார்த்தோன்னா ஹீரோ அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்க ஓடி போய் எதுக்கு நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னா, எங்கள் தாத்தா சொன்னால் நான் ஒத்துக்கிட்டேன், அதனால் உனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு என்னவா, நீ என்னை ஒரு தடவை கூட கவனிச்சதே இல்லையா, நீ என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் உன் மேலே வச்சுருக்க காதலை, நான் உன் மேலே வச்சுருக்க பாசம் அன்பு இதெல்லாம் நீ கவனிச்சதே இல்லையா அப்படின்னா, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத நல்லா கேளுங்க, நான் சின்ன வயசுன்னு உங்களை ஒரு ஆண்டியாக தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். என்னது வெறும் 5000 வருஷம் தான் நான் உன்னை விட மூத்தவன், என்னையவே நீ ஆண்டின்னு சொல்கிற, 20,000 வருஷம்னு நினைக்கிறேன், உன்னை விட நான் 20,000 வருஷம் மட்டும்தான் மூத்தவன், என்னை நீ ஆண்டின்னு சொல்கிறியா, ஆனால் உனக்கு நிச்சயமாக்கப்பட்ட பொண்ணு 90,000 வருஷம் உன்னை விட அவன் மூத்தவன், உனக்கு நான் ஆண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு, அவ்வளோதான், இனிமேல் என் ரூமுக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறாரு நம்ம ஹீரோ. இவங்க அழுதுகிட்டே வந்து நம்மளோட ஹீரோட அம்மாகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க சொல்லிடுறாங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் தலையிடாதம்மா, ஹெவன்லி பேலஸில் இருக்க லார்டு வந்துட்டு அவன் மேலே ரொம்ப பெரிய எண்ணம் வச்சுருக்காரு, உனக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் பத்தலைன்ற மாதிரி சொல்லிடுறாரு. நான் வந்து பேருக்கு மட்டும் தான் பிரின்சஸான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரே அழுகுது. அப்போ வந்துட்டு நம்மளோட அந்த மேஜிக் பெல் இருக்க இடத்த கட்டுறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய பைஃபின்ச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃப்ளூட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல அவர்கிட்ட கொடுத்து, அந்த பெல்லை என்கிட்ட கொடுங்க, இந்த ஃப்ளூட்டை நீங்கள் வச்சுக்கோங்க, தீஜன் வந்துட்டு இதை மாற்றிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்லை வாங்கிட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த சமயத்தில் நம்மளோட கோஸ்ட் வேர்ல்டை கட்டுறாங்க. அந்த இடத்துல இருக்க ஷென்யூ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க ஒரு பொண்ணை பனிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அந்த பொண்ணு வந்து நம்மளுடைய ப்ளே பாய் கூட சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்றதுனால நீ வந்து இளவரசரை பெற்று கொடுக்கலான்னு பார்க்குறியா, கிடையவே கிடையாது, நான் தான் அதுக்கு தகுதியானவ அப்படி சொல்லிட்டு அவங்கள பனிஷ் பண்ணுறாங்க. இங்கே
பீச் வுட்டில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க நம்மளோட 4th பிரதர் வந்து அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு ஆன்மா மூலியமாக. அது அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பைஃபென்ச்சு துருதுப்புன்னு வந்து மேலேருந்து கீழே விழுகுறாங்க. கீழே விழுந்தோடனே 2 பேரும் ஷாக் ஆகி திரும்பி பார்த்தா இவங்க எந்திரிச்சு வந்து ஆன்ட்டிக்கு விஷ் பண்ணுறாங்க, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை வருஷமும் நீங்கள் அழகாகவே இருக்கீங்களே, வயசானாலும் நீங்கள் ரொம்ப அழகாகவே இருக்கீங்க ஆண்ட்டி அப்படின்னோடனே அவங்கள நிறையா மாற்றுறாங்க. என்னையே நீ வயசானவன்னு சொல்கிறியா, கொஞ்ச நேரத்துக்கு நிறையாவே தெரியும் அப்படின்றாங்க. அப்போ அந்த பெல்லு கீழே விழுகுது. அதை எடுத்து பைஃபென்ச்சோட காலில் கட்டி விட்டுறாங்க. கட்டி விட்டோடனே இவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போய்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டு அந்த நிறைய பின்னாடியே வருது. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக குள்ளனுக்கு போகிறாங்க. குள்ளனில் பார்த்தீங்கன்னா போனோடனே மாஸ்டர் இவங்களுக்காக ஹெவன்லி ட்ரையல் வாங்கினது, போகும்போது எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து நைட் ஆகிடுது. அப்போ வந்து பைஃபென்ச்சு வந்து இதை பார்த்தோன்னா அவங்க அங்கேருந்து பைஃபென்ச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே படுக்க வச்சுட்டு அவங்கக்கிட்ட அந்த மேஜிக் பெல் இருக்குல்ல அதோட மேனுவலை கொடுத்துட்டு 3 நாள் இப்போ 3 நாள் உன்னை வச்சு பேரியர் வச்சுருக்கேன், 3 நாள் கழித்து நீ தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சோன்னே உன்னை வந்து துங்காதீஜன் வந்து கூட்டிகிட்டு போவார், அந்த பெல்லை கொடுத்து தவிர்த்தானே அவருக்கு அப்போ தான் காது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. அதே மாதிரி இங்கே போயிட்டு ஹெர்த்லாடு பார்க்குறாரு. பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்க வரும்போது உங்கள் உயிரை காப்பாற்றிக்கங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டு இவங்க போய் அந்த பெல்லிட்ட சண்டை போட போகும்போது அந்த பெல் என்ன பண்ணுறாங்க, பெல்லில் இருக்க அந்த இவர் வந்துட்டு என்ன பண்ணிடுறாருன்னா ஒரு கேர்ஸை கொடுத்துட்றாரு அந்த டீமன் லார்டு. நீ போய் உலகத்தில் நீ யாருன்னே தெரியாமல் நீ கஷ்டப்படணும், நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ஸை கொடுத்துட்டு திரும்பவும் மயங்கிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள சீல் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க யாருன்றதை மறந்துட்டாங்க. அப்போ வந்து துங்காதீஜனுக்கு ஏதோ இந்த இடத்துல பெல்லில் மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னு தெரிஞ்சு அங்கே வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து அந்த எர்த்லார்ட் சொல்கிறாரு, ஆமாம் ஒரு அழகான பொண்ணு வந்து திரும்ப இதை வந்து சீல் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு. அன்னைக்கு என் கூட வந்துச்சு அந்த பொண்ணு அப்படின்னு. இல்லை இது வேற ஒரு அழகான பொண்ணு அப்படின்றாங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து உங்கள் கூட வந்த பொண்ணு அந்த ஃப்ளூட்டை கொடுத்துச்சு பெல்லை வாங்கிட்டு போயிட்டு அப்படின்னு. சரி அந்த ஃப்ளூட்டை எனக்கு கொடுத்துருங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு போய்ட்றாரு. அதே ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க, மயங்கி விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே. அங்கே இருக்க ஒரு பூனையை எடுத்துக்கிட்டு அங்கே காட்டில் இருக்க ஒரே ஒரு ஹட்டு இருக்குது, அந்த ஹட்டுக்குள்ளே போகிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.